அரசியல் ரீதியாக சில பிரச்சனைகள் இந்த அரசாங்கத்துக்கு உருவாக்கப்பட்டிருக்கு. தையிட்டி இந்த அரசாங்கம் செய்யாத குற்றங்களுக்கு இந்த அரசாங்கம் பதில் கொடுக்க வேண்டி இருக்கு. தேசிய கட்சிகளுக்கும் சிங்கள பேரினவாத கட்சிகளுக்கும் ஒரு தேவை இருக்குது. இலங்கையில ஒரு இனக்கலவரம் வந்து தமிழர்கள் சிங்களர் மத்தியில் ஒரு 15-20 பேர் இறந்தால் அவர்களுடைய அரசியலுக்கு அது தெளிப்பாக இருக்கும். அரசாங்கத்தின் கையில சில கார்ட்ஸ் இருக்கும். எலெக்ஷன் இந்த கடைசி கட்டத்துல கொஞ்சம் கொஞ்சமா அவுட்டு விடக்கூடியதா இருக்கும். அப்ப அந்த அவுட்டு விடக்கூடிய விஷயங்கள்ல வடக்கு கிழக்குடைய ராணுவ முகாம்களை குறைக்கிறது அல்லது காணிகளை விடுவிக்கிற விஷயங்கள், பாதைகளை திறக்கிற விஷயங்கள் இருக்க நினைக்கிறீங்களா? அருணிக்கும் ஜனாதிபதி அனுராவுக்கும் இடையில சில முரண்பாடுகள் இருக்கிறதாக சொல்லப்படுறது விஷயங்கள் எவ்வளவு தூரம் உண்மை? இந்த மோடியுடைய வருகை வந்து எவ்வளவு தூரம் தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறேன். இப்ப தமிழ் தேசிய கட்சிகள் தாங்கள் ஜேவிபியை பற்றி கோல் மூட்ட போறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். சிவிகே சிவஞானம் போன்றவர்கள் இதில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் 99% உயிரோட இல்லை. எல்லா தரப்புக்குமே தெரியும். ஆனா அதை ஏற்றுக்கொள்றதுக்கு தயாரில்லாத ஒரு நிலைமை தான் இருக்குது. நீங்க முதல்ல சொல்லிக்கிற மணிகண்டனுடைய செயற்பாடுகளை விமர்சிச்சிருந்த நீங்க கடுமையா இவ்வாறான செயற்பாடுகள் அவற்ற காலத்துல நடந்தது. இவையெல்லாம் தாங்கள் பெரிய இவையெல்லாம் தாங்கள் இந்த பெரிய செருக்கு பிடிச்சாக்கள் மேட்டுக்குடி மக்கள் தான். இப்ப மக்களுக்கு உள்ள இந்த தெரிவில ஏன் மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு கபிலனுக்கு வாக்களிக்கணும் நினைக்கிறேன். தமிழரசு கட்சி கேட்குறது நாடு அரசாங்கத்தோட நாடு அனுராவோட இருக்கட்டும், கிராமங்கள் எங்கள்கிட்ட தான். நீங்க சொல்றீங்க நாடு அனுராவோட தான் இருக்குது, ஆனால் கிராமங்களும் அனுராவோட வர வேணும். வணக்கம் சுரேஷ் சார் அவர்களே, மீண்டும் கலந்துரையாடலில் இணைந்து கொள்கின்றோம். உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்வது மிக முக்கியமானது என்று நான் கருதுகிறேன். இன்றைக்கு இப்ப நாங்கள் கதைக்க போற விஷயம் வந்து கூடுதலாக இந்த அரசியல் சார்ந்து கேட்கலாம். இந்த உள்ளூராட்சி சபை, இன்றைக்கு உள்ளூராட்சி சபையுடைய வடக்கு, குறிப்பாக யாழ் மாவட்டத்தின் மாநகர சபை வந்து மிக முக்கியமானதுன்னு நினைக்கிறேன். இலங்கையில் உள்ள மிகப்பெரிய மாநகர சபைகள்ல அது ஒன்று. தமிழர்களை பொறுத்தவரை யாழ் மாநகர சபை மிக முக்கியமானதாக இருக்கின்றது. அரசியல் நிலவரங்கள் எப்படி இருக்குது? குறிப்பாக இந்த அனுர அலை இன்னும் இப்பவும் இருக்கா அல்லது அது கொஞ்சம் ஓய்ந்து கொண்டு இருக்கா? நான் அதை ஏற்றுக்கொள்றேன். அனுரா அலை வந்து பொது தேர்தல் எடுத்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல வந்து அனுரா அலை வந்து பெருசா யாழ்ப்பாண பக்கம் வடமாகாண பக்கம் வரையில் ஆரம்பத்துல எலெக்ஷன் டேட் அப்ரோச் பண்ண கிட்ட வரத்தான் அந்த அலை அடிக்க துவங்கினார். அலை வந்து படிப்படியா அதன் வேகம் கூடிக்கொண்டு போய் உச்சகட்டத்துல போய் வெற்றியில முடிஞ்சது. ஆனா அந்த என்னண்டா அந்த அலை வந்து நான் நினைக்கிறேன் அது ஒரு பிளான்ட் அலை. அந்த அலைய வந்த வேகத்தை கடைசியா வந்த அனுராண்ட ட்ரிப் யாழ்ப்பாணம் வந்து அலைய வந்து உச்சக்கட்டத்துக்கு கொண்டு போய் விட்டு அந்த எலெக்ஷன்ல வெற்றியை உருவாக்குனது. வடமாகாணத்துல 3, யாழ்ப்பாணத்துல 3 சீட் எடுத்தாங்கன்னா ஒரு பெரிய வெற்றி. அது வடமாகாணத்துல மாத்திரம் இல்ல, மலையகத்துல இல்ல அனைத்து மாவட்டங்கள்லயும் வெற்றி. பெண்கள் விதாசாரம் மிகவும் அதிசயமான அளவுக்கு போயிட்டு. இந்த முறை இதுவரையில நான் அந்த அப்படி ஒரு பெரிய அலைய நான் காண இல்லை. நான் நினைக்கிறேன் இதுக்கு காரணங்கள் வந்து எதிர்கட்சிகள், தமிழ் தேசிய கட்சிகள், எதிர்கட்சிகள் பிரச்சாரம். ஏனென்றா ஒரு வித்தியாசம் இருக்குன்னா ஆளுங்கட்சி வந்து பிரச்சாரம் செய்து கொண்டே இருக்கையில அது காலத்தை அத வந்து செயல்ல ஈடுபட எதிர்காலமான விஷயம் செய்து இருக்கிறாங்க. இவை வந்து இவைன்ற பிரச்சாரம் வந்து எப்போ துவங்கிட்டது, எப்போ அரசாங்கத்தை கிரிட்டிசைஸ் பண்றது, அரசாங்கத்துக்கு எதிராக கதைக்கிறது, தங்களுடைய ஆதிக்கத்தை மக்கள் மத்தியில செலுத்துறதுகளுக்கு இவை தொடர்ந்து செய்து கொண்டு வருகின்றன. அவங்க நல்லா செய்யறாங்களா? ஆனா மக்களுக்கு நான் சொல்றேன் என்னன்னா, மக்களுக்கு தெரியும் என்ன நடக்குது. தமிழரசு கட்சியோ தமிழ் தேசியவாதிகளோ சஜித்தோ ரணிலோ இனி நான் நினைக்கையில அவை வந்து தலை தூக்க முடியும் என்று. ஏனென்னா இவங்க இப்ப செயல்ல காட்டுறாங்க, கண்ணுக்கு முன்னாலே தெரியுது. இனி உப்பு வந்து ஒவ்வொரு வீட்டிலையும் எலிபென்ட் பாஸ் உப்பு வர அவங்க தெரியும் இது எங்க இருந்து வருது, தொழில் வாய்ப்புகள் கிடைக்க போகுது. இப்ப இந்த அரசாங்கம் கொண்டு வர இந்த திட்டங்கள் மக்களால உணரப்படுதுன்னு நினைக்கிறீங்களா? உணரப்படுதுன்னு தான் சொல்லுவோம். இப்ப நீங்கள் பாத்தீங்கன்னா இப்ப துரதிருஷ்டவசமாக அரசியல் ரீதியாக சில பிரச்சனைகள் இந்த அரசாங்கத்துக்கு உருவாக்கப்பட்டிருக்கு. தையிட்டி இந்த அரசாங்கம் செய்யாத குற்றங்களுக்கு இந்த அரசாங்கம் பதில் கொடுக்க வேண்டி இருக்கு. அது ஒரு மிக முக்கியமான பிரச்சனை தான். இவை கொண்டு தையிட்டி விவகாரம் மட்டுமல்ல, வலிந்து காணாமலாக்கப்பட்டவருடைய பிரச்சனை. இன்னைக்கு வந்து அரசாங்கத்தினுடைய
ராணுவத்தினுடைய 3 தளபதிகள் கருணாமான் போன்றவர்கள் பிரித்தானியாவால தடை செய்யப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் வந்து பயங்கரவாத தடை சட்டம். இது எல்லாமே வந்து இந்த அரசாங்கம் உருவாக்காட்டாலும் இவர்களுடைய கையில இந்த பிரச்சனை போய் சேர்ந்திருக்கு. இவர்கள் பக்கம் தட்டி விடப்பட்டிருக்கு. இப்ப இதுல என்னண்டா ஒரு பிழையான ஸ்டெப்பை வச்சினேன்டா இனத்துவசம் இனம் மதத்துவசம் எல்லாம் கட்டவிழ்க்கப்பட்டு இந்த அரசாங்கத்தை தோல்வி அடைக்கலாம். இல்ல அது ஒரு தேவை ஒன்று இருக்குத்தானே. தமிழ் தேசிய கட்சிகளுக்கும் சிங்கள பேரினவாத கட்சிகளுக்கும் ஒரு தேவை இருக்குது. இலங்கையில ஒரு இனக்கலவரம் வந்து தமிழர்கள் சிங்களர் மத்தியில ஒரு 15-20 பேர் இறந்தால் அவர்களுடைய அரசியலுக்கு அது தெளிப்பாக இருக்கும். அந்த ரத்தம் இலங்கை மக்களுடைய ரத்தம் சிந்தப்பட்டால் இந்த தமிழ் சிங்கள தேசிய கட்சிகளுக்கு ஒரு செழிப்பான விஷயமாக இருக்கும். இது என்னன்னு கையாள போகுது அரசாங்கம்? இது நான் நினைக்கிறேன் அவன் கைக்குள்ள சில கார்ட்ஸ் இருக்கும். இந்த அரசாங்கத்தின் கையில சில கார்ட்ஸ் இருக்கும். எலெக்ஷன் இந்த கடைசி கட்டத்துல கொஞ்சம் கொஞ்சமா அவுட்டு விடக்கூடியதா இருக்கும். அப்ப அந்த அவிட்டு விடக்கூடிய விஷயங்கள்ல வடக்கு கிழக்குடைய ராணுவ முகாம்களை குறைக்கிறது அல்லது காணிகளை விடுவிக்கிற விஷயங்கள், பாதைகளை திறக்கிற விஷயங்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கட்டாயம் இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அது குவாய்டா தான் இருக்கு. இப்ப நான் நினைக்கிறேன் குவாய்டா தான் செய்ய போறாங்கன்னு நான் நினைக்கிறேன். கடந்த முறை தேர்தலையும் அது ஒருவருக்குமே தெரியல. காணாமல் போனவர்களை பற்றியும் மற்றது சிறையில் இருந்தவர்களை விடுறதை பற்றியும் நான் நினைக்கிறேன் அதுவும் சுமாரான அளவு நடக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றா அது வந்து ஒரு டைமிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த டைம் பண்ணி விட்டாங்கன்னா திரும்பவும் ஒரு அலையை உருவாக்கும். இப்ப மீனவர் பிரச்சனையோட இப்ப மோடியோட கதைச்சு ஏதாவது ஒரு தீர்வுக்கு வந்தாங்கன்னா அது ஒரு சரித்திரத்திலேயே ஒரு மாபெரும் வெற்றியா. மீனவ சங்க தலைவர்கள் இந்தியாவில இருந்து வந்து யாழ் மீனவர் சங்களோட கதைச்சது பேசுகிறது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு நிலையை எடுத்திருக்காது. அது இதுவரை காலம் நடக்க இல்லையா? என்ன பொறுத்தவரையில நான் எது நடக்க வேணும் என்று நான் என்னுடைய கனவு கண்டனோ அதுகள்ல பெரிய பெரிய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு. ஒரு இடதுசாரி சிந்தனையாளராக செயற்பாட்டாளராக உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு இறுதி கட்டம் என்று கூட சொல்லலாம். இறுதி கட்டத்திலேயாவது இதை பார்த்துட்டு போகலாம் என்று ஒரு மன திருப்தி உங்களுக்கு வந்திருக்கு. அதுல இன்னொரு விஷயத்தை நான் இதுல சுட்டி காட்ட விரும்புறேன். அரசியல் ரீதியாக ஜேவிபி பழைய கால ஜேவிபி அரசியலை வந்து நான் கடுமையா விமர்சிச்ச ஒரு ஆள் ஆனபடியா நான் இப்பவும் சொல்லுவேன் ஜேவிபி ஆரம்ப காலத்துல அவர்கள் செய்தது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்கள். ஆனால் அதுக்காக நாங்கள் அவைய போட்டு அடிக்கவும் கூடாது. ஏனென்றா அவை வந்து அதுல இருந்து விடுபட்டுட்டின. முன்னிருந்த கொள்கைகள்ல இருந்து அவர்கள் பூரணமாக விடுபட்டு வந்திருக்கிறார்கள். டில்வின் சில்வா உட்பட எல்லாருமே. ஹர்னிக்கும் ஜனாதிபதி அனுராவுக்கும் இடையில சில முரண்பாடுகள் இருக்கிறதாக சொல்லப்படுறது விஷயங்கள் எவ்வளவு தூரம் உண்மை? நான் இத கருணியோட கனகாலம் கதைச்சிருக்கிறேன். முரண்பாடு இருந்து கொண்டே இருக்கும். அவ சொல்றா இஸ் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ். இது ஒரு நாள்ல கதைச்சு முடிவெடுத்து எடுக்கிற விஷயம் இல்ல. ஒற்றுமையா வேலை செய்து அதையும் அறிவின இவன்ற நன்மை இவை இப்படி போனாதான் நாங்கள் அவை ஜேவிபி என்பிபியோட சேர்ந்திருக்காட்டா இன்னைக்கு வந்திருக்கேன். அது பவருக்கு அவை எதிர்கட்சியிலேயே இருந்திருப்பின சீவியாளம் முழுக்க. அப்ப ஜேவிபி எல்லாரும் அனைவரும் உணர்ந்துட்டின. அநேகமான 90% of them உணர்ந்துட்டுனா இதுதான் வழி என்று ஜனநாயக முறை. இப்ப பாருங்க இலங்கையில வந்து இப்ப வந்து ஜனநாயகம் வந்து தளர்ச்சி கொண்டு வருகிறது. ஊடக சுதந்திரம் இதுவரையில இல்லாத ஊடக சுதந்திரம் ஜேஆர் வந்தா பிறகு இல்லாத ஊடக சுதந்திரம் இப்ப இருக்குது. இல்ல மேல உலகத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டு சொன்னா கூட இப்ப ஐரோப்பாவை என்ன அமெரிக்காவை எடுத்துக்கொண்டாலும் இன்றைக்கு ஒரு வலதுசாரித்துவம் தான் கூலோச்சுது ஐரோப்பாவில அமெரிக்கா. அது வந்து ஒரு ஆரோக்கியம் இல்லாத ஒரு சூழல் இந்த வளர்ச்சி அடைந்த செல்வந்த நாடுகள்லயே இருக்கு. ஆனா இலங்கையில வந்து அதிர்ஷ்டவசமாக ஒரு இந்த தேர்தலுக்கு பின்னான மாற்றங்கள் வந்து ஒரு முற்போக்கானதாக ஒரு அமைதியான வழியில போறதாகத்தான் படுது. நீங்கள் அனுரா வந்து வெளிநாட்டுக்கு போய் டோஹாவோ அங்கேயோ ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் நடந்தது இன்டர்நேஷனல் லீடர்ஸ் எல்லாம் சந்திச்சதுல அதுல பேசின பேச்சுகள்ல உலக லீடர்ஸ் அத்தனை பேரையும் எடுத்து பாத்தீங்கன்னா அனுராண்டா ஸ்ட்ரீட் தான் பெஸ்ட். அவர் வந்து வேர்ல்டுக்கு ஒரு புது அணுகுமுறை. அவர் சொல்றாரு இன்டர்நேஷனல் இஷ்யூஸ் கான்ஃபிளிக்ஸை வந்து என்ன மாதிரி நாங்கள் அணுக வேணும், மனிதத்துவமாக அதை அப்ரோச் பண்ண வேணும் என்று சொல்றார்.
அது உண்மையிலேயே ஜேவிபி இந்தியாவை அணுகிற முறை, ஏன்னா ஜேவிபிக்கும் இந்தியாவுக்கும் தனிப்பட்ட முறையான பகைமைகளும் இருக்கு. அப்படி இருந்தாலும் ஜேவிபிக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான அந்த உறவு முறையில நியாயமான முன்னேற்றத்தை பார்க்கக்கூடியதுக்கு ரெண்டும் இணைந்து வேலை செய்யறதையும் காணக்கூடியதா இருக்கு. இப்ப இந்த மோடியுடைய வருகை இவ்வளவு தூரம் தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? எந்த விதமான ஒரு பாசிட்டிவா இருக்குமா, அல்லது இப்ப தமிழ் தேசிய கட்சிகள் தாங்கள் இந்த ஜேவிபியை பற்றி கோல் மூட்ட போறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம், சிவிகே சிவஞானம் போன்றவர்கள், இதெல்லாம் எவ்வளவு தூரம் ஆரோக்கியமானதாக இருக்கு? இதே வாழை ஆட்டலாம், அங்க ஒண்ணும் பெருசான இன்னுமே இவன்ற சந்திப்பு உறுதிப்படுத்தப்பட இல்லை. இல்ல, அது சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏனென்றால் இந்திய தலைவர்கள் வரைக்குள்ள தமிழ் அரசாங்கம் நினைக்கிறேன் அனுராக் செல்லம் கட்டாயம் மீட் பண்ணுங்க, கதையுங்கோ, அவரோட கதையுங்கோ. இவங்க வெறும் தைரியமா இருக்கிறாங்க. இப்ப முந்தின அஜெண்டா ஒன்றும் இல்ல தானே இவங்கள்ட்ட. இந்த இனத்துவசம், சிங்கள பௌத்த மேலாதிக்கம் அதுகள் எல்லாம் இப்ப ஜேபி என்பிபியில இல்லைன்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட. ஆனபடியா வெளிநாடுகளோட தைரியமா இப்ப மனித உரிமை மீறல்களை கூட நான் நினைக்கிறேன் சர்வதேச விசாரணை இல்லாமல் அந்த சர்வதேச ஸ்டாண்டர்டுக்கு இவங்க உலக விசாரணை மூலம் பிரச்சனையை தீர்ப்பாங்கள் என்றால் அது ஆரோக்கியமா இருக்கும். உலக பொறிமுறை எனக்கு அதுல எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனா நான் 100 வீதம் சொல்ல மாட்டேன். அது இந்த மாதிரி போகுது. எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, இவங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் இருக்கு. தாங்கள் இத சரியான முறையில நீதி நியாயத்தோட இந்த விசாரணைகளை செய்து முடிச்சு அதுக்கு தீர்வுகளை காணணும் என்று. ஆனா இவங்க ஒன்று சொல்றாங்க, விசாரணைக்கு பிறகு விசாரணையின் நோக்கம் தண்டிக்கிறதா இருக்கக்கூடாது. அதுலயே ஒரு நியாயம் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இல்ல, இது இப்ப சவுத் ஆப்பிரிக்காவில இந்த மாடல் இருந்தது தானே, ட்ரூத் அண்ட் ரீகன்சிலியேஷன். அங்கே யாருக்கும் தண்டனை கொடுக்கறது ஒரு தீர்வாக வைக்கப்படவில்லை. அடுத்தது இன்னொன்று இருக்கு, உலகம் முழுக்கலுமே இப்ப பிரித்தானியாவை எடுத்துக்கொண்டாங்க, அமெரிக்காவை எடுத்துக்கொண்டாங்க, உலகம் முழுக்க பல்வேறு படுகொலைகளை செய்திருக்கிறார்கள். காசாவில் என்று பல்வேறு படுகொலைக்கு இவர்கள் பொறுப்பாக இருக்கு. அங்கேயும் இந்த ராணுவ வீரர்கள் யாரும் தண்டிக்கப்படவில்லை. ஒரு நாடும் தன்னுடைய ராணுவ வீரர்களை தண்டிக்கிற அளவுக்கு போற அளவுக்கான பெருந்தன்மை உலகத்துல வேற இல்லை. அது இலங்கை ஒன்றும் விதிவிலக்கும் இல்லை. இந்த எடுகோள்களுக்கு இடையில தான் இந்த தீர்வு காணப்பட வேண்டியிருக்கு. இது இப்ப தமிழ் மக்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக இந்த வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுடைய பிரச்சனையில எவ்வாறான தீர்வு, வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் 99% உயிரோட இல்லை, எல்லா தரப்புக்குமே தெரியும். ஆனா அதை ஏற்றுக்கொள்றதுக்கு தயாரில்லாத ஒரு நிலைமை தான் இருக்குது. சந்திரசேகர் சொல்லிக்கிறார், காணாமலாக்கப்பட்டவர்கள் தான், அவர்கள் வரமாட்டினம். இனி 15 வருஷம் வரையில, இனி 16வது வருஷம் வராங்க. இதுக்கு இது என்னென்று தீர்க்கலாம் என்றது நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, எனக்கு ஒரு செய்திகள் கிடைச்சது கொஞ்ச காலத்துக்கு முதல். அது ராணுவம் காணாமல் போன ஆட்கள்ல கேம்புகள்ல இருந்து பெருமளவு காசை வாங்கி தாங்களே போய் பயணம் அனுப்பின கதைகள் எனக்கு இல்ல. அப்படியே இப்ப எனக்கு தெரிந்தவர்களும் பலர் அப்படி வந்திருக்கிறார்கள். அதுல அவ்வாறான சம்பவங்கள் நிறைய நடந்திருக்குது. அது நான் நினைக்கிறேன் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாக்கும் அதுகள் தெரிஞ்சிருக்கும். அது பேப்பர்ல காணாமல் போனவர்கள் தான் இருக்கும். அதுல இரண்டா ஆர்மி அக்ரி பண்ண போறது இல்ல தானே, தாங்கள் காசு வாங்கி விட்டாதே வெளியே ஒண்ணு விட்டுருந்தாங்க. அப்ப இது விசாரணை மூலம் நான் நினைக்கிறேன் விஷயம் இதுவரை என்ன பிரச்சனைன்னா, என்ன பொறுத்தவரை இதுவரை காலமும் ஒரு விசாரணையும் ஒழுங்கா நடக்க இல்லை. விசாரணைய ஒரு ரீசனபிளா நடந்தால் இதுல இருந்து விஷயங்கள் வெளிவரும் என்று நினைக்கிறேன். நீங்கள் பாருங்க, இப்ப நடக்கிற விஷயங்கள் எல்லாத்திலையும் தேசபந்துல இருந்து எல்லா விஷயத்தையும் பாருங்க, ஒன்றை பிடிச்ச உடனே அதுல இருந்து எத்தனை லீட் கிடைக்குது, எத்தனை பேர் அதுக்குள்ள ஆகப்படுகின. அது மாத்திரமில்ல, எத்தனை அரசியல்வாதிகள் அதுக்குள்ள இருக்குன. இப்ப வியாழேந்திரன் சிறையில இருக்கிறார். இப்ப இவரை கொண்டே போடலுமோ தெரியும், ராஜபக்சவ சிறையில போடலுமோ தெரியாது, ராஜபக்சவையோ அவருடைய பிள்ளைகளையோ. ஆனா அதுக்கு கீழே இருக்கிறவர்கள் பெரும்பாலும் அந்த தண்டனைகளை பெற நிலைமைதான் இருக்குது. அதுக்கு பிறகு இப்ப சட்டவிரோதமான சொத்துக்களை பறிமுதல் செய்யறதுக்கான ஒரு சட்டம் இல்ல. அதான் நான் சொல்றேன்டா, இப்ப கொலைகள் அது இதுகள் செய்த ஆக்களை இவையை கொண்டு அதுக்காக இவையை கொண்டு கொலை செய்யறதுல பிரயோசனம் இல்லை. சில தண்டனை கொஞ்ச நாளையே கொடுக்கலாம், அவையால் உணர பண்ணலாம். இனி அப்படியான கலாச்சாரத்தை ஆர்மியிலேயோ இல்லாமல் பண்ணலாம். அதே போதும். மற்றது கொள்ளை அடிச்சாக்கள் லேண்ட் ப்ராப்பர்ட்டி பேங்க்ல அல்லது
சென்ட்ரல் பேங்க் ஃப்ராட், அந்த ஃப்ராட், இந்த ஃப்ராட், அது வெளிநாட்டில் இருக்கிற அதுகளை பறிக்கலாம். அதுகளை முழுக்க பறிச்சு எடுக்கிறது இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டால் அது கொஞ்சம் இலகுவாக இருக்கும் நினைக்கிறேன். இலகுவாக இருக்கும். இந்த உள்ளூராட்சி தேர்தல் ஒரு முக்கியமில்லாத தேர்தலாக இருந்தாலும், அது உள்ளூர் மக்கள் தான் அதை தெரிவு செய்யணும். இருந்தாலும் அரசியல் ரீதியாக இன்றைக்கு அது ஒரு முக்கியத்துவமான தேர்தலாக மாறி அனுராவினுடைய அந்த அலையை மீள ஒரு முறை பரீட்சித்து பார்க்கறதுக்கும் அவர்களுடைய செல்வாக்கு எவ்வளவு இருக்கின்றதுக்கும் தமிழ் தேசியம் இது கடைசி மூச்சா அல்லது இன்னும் கொஞ்ச நாளைக்கு உயிரோட இருக்குமான்றதும் இந்த தேர்தலில் வெளிப்படும். நான் நினைக்கிறேன் இந்த தேர்தலின் முடிவு கம்ப்ளீட்டா ஒரு பக்கம் போகாது. முந்தின மாதிரி பாராளுமன்ற எலெக்ஷன் மாதிரி அந்த அலை மாதிரி அனுராவுக்கு எல்லாத்தையும் கேப்சர் பண்ண முடியாது. வடக்குல ஈஸ்ட்ல மலையகத்துல சில நேரம் என்னன்னா மலையகத்துல எக்கச்சக்கமான வேலை செய்யறாங்க. அரசாங்கம் எக்கச்சக்கமான வேலை செய்யுது மலையகத்துல. அவங்க 1700 ரூபாயும் சில நேரம் ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்ப 1700 ரூபாய் சம்பளத்தை இதுக்கு முதல் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா சரி சரியா கணக்காட்சி அவன் கையில இருக்குது. இப்ப முக்கியமான இது என்னன்னா மக்களுக்கு தெரியும், கிராமப்புறங்கள்ல அரசாங்கத்துக்கு சார்பான ஒரு ஆக்களை இலெக்ட் பண்ணாட்ட எங்களுக்கு சேர வேண்டிய அபிவிருத்திகள், தொழில் வாய்ப்புகள் சேராது. அது மக்கள் உணர்வீனம் என்று நீங்க நினைக்கிறீங்களா? அந்த எண்ணப்பாங்கோட தான் மக்கள் வாக்களிக்க போவீனமா? அந்த உணர்வை கிரியேட் பண்ணணும் இந்த அரசாங்கம். ஒரு அலைய கிரியேட் பண்றான்டா. இப்ப பாருங்க, உதாரணமா நான் ஒரு உதாரணத்தை சொல்றேன். முனிசிபல் எலெக்ஷன்ல மேயர் போஸ்டுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு யூனிவர்சிட்டி ஆஃப் ஜெஃப்னால ஒரு நல்ல கட்டிக்காரன் லெக்சரர் கபிலன் பிளானிங்கும் திட்டமிடல் தான். திட்டமிடலும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிளானிங், urban பிளானிங் சரியான தகுந்த குவாலிபிகேஷன் உள்ள ஒரு ஆள். யாழ்ப்பாணத்தை கைக்குள்ள வச்சிருக்கிறார். யாழ்ப்பாணத்தை பற்றிய தகவல், எங்கெங்க எத்தனை குளம் இருக்கு, எங்க போகுது, எங்க இருந்து தண்ணி எங்க இருந்து எங்க போகுது, எங்க தடையா இருக்குது, காணாமல் போனவர் போல காணாமல் போன குளங்களும் இருக்கு, அதுகள் எங்க இருக்கு, யார் இந்த பிள்ளையான பெர்மிஷனை கொடுத்து காசு வாங்கி போட்டு பெர்மிஷனை கொடுத்த வீடுகளை கட்டுறதுக்கு வாய்க்காலுக்கு மேல எல்லா விஷயமான இது. மற்றது அவனுக்கு தூர நோக்கு இருக்குது. கழிவகாற்றலை பற்றி, வெள்ளத்தை தடை செய்யறது, மற்றது மழை தண்ணியை தேக்கி குளங்களை ஆக்கப்பூர்வமான முறையில பாவிக்கிறது, மற்றது என்ன மாதிரி முனிசிபாலிட்டிக்கு ரெவென்யூ எடுக்கிறது, மக்களை பாதிக்காத முறையில ரெவென்யூ எடுக்கிறது. அவர் சொல்றாரு அன்றைக்கு ஒரு மீட்டிங்ல, பேட்டியில, யாழ்ப்பாணத்துல இருக்கிற கடைகள் எடுத்து பாத்தீங்கன்னா லேண்ட், அவனுக்கு இந்த லேண்ட பற்றி கணக்கு விஷயம் தெரியும். முன்னுக்கு மட்டும்தான் பாவிக்கிறோம், நாங்கள் பின்னுக்கு மாத்திரம் கடைகள் இருக்கும், பின்னுக்கு இருக்கிற லேண்ட் ஒரு யூஸும் இல்லை. அப்ப அதை அதையோட கலந்துரையாடி அவைன்ற ஒத்துழைப்போட அந்த காணிய பிரயோசனப்படுத்தக்கூடிய முறையில அதை செய்தோம்னா அவைக்கும் வருமானம் வரும், யாழ்ப்பாணத்துக்கும் நன்மை வரும், வெல்த் கிரியேஷன் கூடும், சரியோ, வரி கூட எடுக்கலாம். இப்ப பெரிய பிரச்சனை என்ன, ரிக்கரண்ட் பட்ஜெட் இருக்குல்ல முனிசிபாலிட்டிக்கு, ரிக்கரண்ட் பட்ஜெட்டுக்கு காசு இல்ல. ஜெஃப்னா லைப்ரரியை நடத்துறதுக்கு ஆளுமை இல்ல, ஆக்கள் காணாது. நினைக்கிறேன் இதுவரைக்கும் யாழ் மாநகர சபையில போட்டிட்டாக்கள்ல நாங்கள் ஞாபகப்படுத்தக்கூடிய அளவுக்கு பேரோட யாழ் மாநகர சபையில ஏதாவது செய்தாலும் துரியப்பா தான் இருக்கு. பழைய காலத்துல சமீப காலத்துல யுத்தத்துக்கு பிறகு ஒரு திறமை இருக்கு, இருக்கு. ஆனா அதுக்கு பிறகு யாழ்ப்பாண மாநகர சபைக்கு பல மேயர்கள் போயிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய பேரை சொல்ற அளவுக்கு இன்னைக்கு நிலைமை இல்லை. ஆனோல்டு வந்திருந்த காலத்துல கூட குறிப்பாக இதையும் சாதிச்சத மாதிரி செய்யல. நான் ஆனோல்டுக்கு சொன்னான், இப்பவும் இருக்கிற கமிஷனருக்கு சொன்னான், மணிவண்ணனுக்கு சொன்னான், நீங்கள் என்னோட வாருங்க, சைக்கிள்ல போவோம், யாழ்ப்பாணத்தை சுத்தி பார்ப்போம், இங்க என்ன பிரச்சனைகள் இருக்கு, எங்கெங்க என்ன தவறுகள் விட்டு இருக்கு வந்துச்சுமா அவங்களோட ஆனோல் கொஞ்சம் ஒத்துழைச்சது. ஆனா இவர் இல்ல, இவையெல்லாம் தாங்கள் பெரிய ஆக்கள் என்று யோசிக்கிறது. இவையெல்லாம் தாங்கள் இந்த பெரிய செருக்கு பிடிச்ச ஆக்கள், மேட்டுக்குடி மக்கள் மாதிரி பர்சனல் லைவ்லயும் படுமோசம். ஆனபடியா எனிவே அதுகளை பற்றி நாங்களே கதைக்க கூடாது. நான் சொல்றேன்னா திட்டமிடம் இல்ல, பிளானிங் இல்ல. நீங்க சொல்றீங்க யாழ் மாநகர சபைக்கு தெரிவு செய்யப்பட்டால் நியாயமான மாற்றங்களை மாநகர சபை இதுவரை கனவிலும் நினைச்சிருக்காத மாற்றங்களை அவர் உருவாக்குற ஒரு சக்தி அவருக்கு இருக்கு. எப்படியான மாற்றங்கள் என்று நீங்க நினைக்கிறீங்களா? கொண்டு அவர் இன்க்ளூசிவ் சமூகங்களை ஒற்றுமைப்படுத்துறதுல அந்த இதுல அவருக்கு சரியான சோசியல் ஸ்கில்ஸ் இருக்கு. ரெண்டாவது, இஸ் வெரி எஃபிஷியன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லி, ஹி வில் பி வெரி குட். மூன்றாவது, அறிவு இருக்கு, ஆற்றல் இருக்கு. ஒரு சிட்டியை என்ன மாதிரி
தூர்வ நோக்கோட டெவலப் பண்ண வேணும். அறிவு ஆற்றல் எல்லாம் இருக்கு. ஒரு அரசியல்வாதி என்றதிலும் பார்க்க ஒரு சிறந்த செயற்பாட்டாளர் தான் சொல்லுவேன் அவரை. மற்றது இந்த கடந்த காலத்துல கடைசியா நடந்த வெள்ளப்பெருக்கு கூட்டத்துல அவரைத்தான் போய் NPP அட்வைஸ் கேட்டது. நானும் அவரும் மக்களும் போய் நான் நினைச்சேன் எனக்கு ஒரு அளவுக்கு தெரியும் இந்த குளங்கள் வெள்ளப்பெருக்கு அது என்ன மாதிரி அது ஒன்றோட ஒன்று பொருத்தி என்ன மாதிரி கடலுக்கு போச்சு. ஆனா இவர் இன்னும் ஆழமா இவருக்கு இன்னும் 10 மடங்கு தெரியும். அப்ப அவரோட போய் பார்த்தா அவர் எல்லாம் காட்டுறாரு. இந்த குளம் இதுல ஒரு குளம் இருந்தது, இந்த குளத்தோட அது தொடர்பட்டிருக்கணும், அந்த குளம் இப்ப இல்ல. போற வழியில மலைகள் குளங்க வாய்க்காலுகளால போய் குளத்துக்குள்ள போய் குளத்துல இருந்து வாய்க்கால்களை போய் அடுத்த குளத்துக்கு போய் அடுத்த குளத்துல இன்னொரு குளத்துக்கு போய் அப்படி கடைசியா கடற்கரைக்கு ஒரு பெரிய வாய்க்கால் மூலம் 8 அவுட்லெட்ஸ் இருக்கு. அந்த 8 அவுட்லெட்ஸ்ல 3 நாள் தான் ஒழுங்கா வேலை செய்யுது. மிச்சம் மழை பெய்யும் பொழுது இங்கால வெள்ளம் பெறும். நல்லூர் கோவில் சுத்தி எல்லாம் பெரிய வெள்ளம். இந்த மாநகர சபை அண்மையில இந்த கீழ் சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஒரு நிலம் கொடுத்திருந்தார்கள். அது ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட். இப்ப இதெல்லாம் எவ்வளவு ஆரோக்கியமானது. அந்த சூப்பர் மார்க்கெட் அவ்வாறான சூப்பர் மார்க்கெட் வந்து யாழ்ப்பாணத்துக்குள்ள வருகின்ற பொழுது அதை சுற்றி இருக்கிற பல்வேறு சிறிய வர்த்தகர்கள் நிறைய அளவுல பாதிக்கப்படுவார்கள். மற்றது கீழ் சூப்பர் மார்க்கெட்டை நோக்கி மக்கள் படையெடுக்கின்ற பொழுது ஏற்கனவே சன நெருக்கமான யாழ் மாநகர சபை இன்னும் அந்த நகர பகுதி இன்னும் நெருக்கடிக்குள்ளாகும். அது என்ன ஹாஸ்பிட்டல் போன்ற முக்கியமான இடங்கள் உள்ள இடத்துலதான் அதை கொடுத்திருக்கிறோம். இதுல எல்லாம் இது ஒரு நகருக்கு வெளியில அமைக்கப்பட வேண்டிய ஒரு விடயத்தை நகரத்துக்கு உள்ள கொண்டு வச்சு நகரத்துக்கு மேலும் நெருக்கடியே எல்லாம் கொடுக்கணும். அதான் சரியான முக்கியமான இதுதான் பிளானிங் ப்ராப்ளம். ஏனென்றா ஒரு சூப்பர் மார்க்கெட் அதுவும் கீழ்ஸ்ன்னா அது பெரிய சூப்பர் மார்க்கெட், மிகப்பெரிய சூப்பர் மார்க்கெட்ல ஒரு நாளைக்கு 1000 பேர் போனா 1000 பேர் கார்ல வருவேன், மோட்டார் சைக்கிள், பார்க்கிங் ப்ராப்ளம், டிராபிக் ஜாம். அப்ப இதுகள் எல்லாம் மற்றது அங்க இருக்கிற விலையும் கூட. ஆனா சாதாரண ஆக்கள் அங்க போக மாட்டேன். சாதாரண ஆக்கள் சின்னவேலி மார்க்கெட் அந்த இந்த மார்க்கெட்டுக்கு தான் போவேன், வெட் மார்க்கெட்டுக்கு தான் போவேன். மற்றது இப்ப வறுமை பெருமளவு இருக்கு. 1000 ரூபாயில ஜனங்கள் 1000 ரூபாய்க்குள்ள எல்லாத்தையும் வாங்கணும்டா ஒரு நாளைக்கு அங்க போயிடாது. வாகனத்துல போறவ வசதியானவதான் போயிடமாட்டா நகரத்துக்கு ஒதுக்குப்புறத்துல வைக்கலாம் தானே, தூர வைக்கலாம் தானே. இனி இதுக்குள்ள என்னது கார்களை கொண்டு வருவாங்க. அப்ப நான் சொல்றேன் என்னன்னா அதுல ஷொப் பண்ற ஆக்கள் அநேகமா வெளிநாட்டில் இருந்து போற ஆக்கள் டூரிஸ்ட் அவதான் போவின. எக்ஸெப்ட் இந்த பேக் பேக்கர்ஸ் அங்க போக மாட்டாங்க. அவங்க மூலக்கடைக்கு தான் போவாங்க. அவங்களுக்கு அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட். மூலக்கடை சந்தை அங்கதான் போய் அவங்க ஷாப்பிங் செய்யறாங்க பாத்துருக்கிற. அப்ப இது ஒரு குறிப்பிட்ட ஆக்களுக்கு தான் இது. இப்ப நான் கூட சூப்பர் மார்க்கெட்ல பெருசா போய் ஷாப் பண்றேன் இல்ல, போறேன்னா தான் குறவு. அன்றைக்கு நாங்கள் ஒரு காணொலி ஒன்று பார்த்திருப்பீங்க நீங்களும் நினைக்கிறேன். ஒரு சிறுவன் தோடம்பலம் வித்த சிறுவனை போய் மாநகர சபையில வந்தவர்கள் விரட்டி அவருடைய பொருட்களை எல்லாம் பறிச்சு கொண்டு போறார்கள் அவர்கிட்ட தண்ட பணம் வாங்குறதுக்கு. அப்ப யாருக்கு ஆர்ட்டை வரியை எடுக்கணும் என்றதுல இந்த மாநகர சபைக்கு இப்ப தாங்க இதுல ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா யாழ்ப்பாணத்துல ஒரு கொட்டில் கடைக்கும் காகில்ஸுக்கும் ஒரே ரேட்ஸ் சொன்னார் அந்த கமிஷனரோட கதைக்கும் பொழுது. அப்ப ஏனென்றா இது ரேஷனலைஸ் பண்ண இல்லை, இது ஒரு விதிமுறைகளை இன்னும் உருவாக்க இல்லை. இந்த விஷயங்கள்ல கபிலன் வில் பி அ மாஸ்டர். ஏனென்றா அதுக்காக நான் காகில்ஸ போய் பேங்க்ரப்ட் பண்ண வேணும் இல்ல, ஒரு ப்ரொபோர்ஷன் சென்ஸ் ஆஃப் ப்ரொபோர்ஷன் இருக்கணும். அவரு கமிஷனரே சொல்றாரு எங்களுக்கு வருமானம் இல்லை, ஏன்னா நாங்கள் எங்க ரேட்ஸ் கலெக்ஷன் வெரி புவர். எங்க ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் சட்டத்திட்டங்கள் எல்லாம் உரிப்பட்ட பார்மசிஸ்ட் யாழ்ப்பாணத்துல ஏராளமான பார்மசிஸ்ட் இருக்கு. அந்த பார்மசிஸ்ட் அநேகமான அந்த ஹைஸ்ட்ரீட்ல இருக்கிறத விட ஹாஸ்பிட்டல் இருக்கிறத விட மற்ற ரேட்ஸ் பே பண்ண இல்லையா. ஏனென்றால் இந்த சிக்கல் இந்த சிக்கலா பாருங்க. பார்மசி போடும் பொழுது ஒரு பார்மசிக்கும் மற்ற பார்மசிக்கும் இடையில புது பார்மசிகளுக்கு அந்த ரூல் 250 மீட்டர் குறைய இருக்கக்கூடாது. அப்ப அநேகமான பார்மசி போய் பாத்தீங்கன்னா அதுக்கு 200 மீட்டர் 150 மீட்டர்லயும் இருக்குங்கிற வேலை. அப்ப என்னென்ன பெர்மிஷன் எடுக்கிற கரப்ஷன் காசு வாங்கி போட்டு முனிசிபாலிட்டியில இருந்தாக்கள் பெர்மிஷன் கொடுத்திருக்கீங்கன்னா நீங்கள் கட்டுங்க, நாங்கள் அதை பார்த்தும் பாராதமா விடுவோம். சர்டிபிகேட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் சர்டிபிகேட் கொடுக்காட்டால் அதை போய் இன்ஸ்பெக்ட் பண்ணி கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் கொடுக்காட்டா ரேட்ஸ் சார்ஜ் பண்ண இயலாது. பெர்மிஷன் எடுக்கும் பொழுது இவை முனிசிபாலிட்டி கொடுக்கணும், மற்றது RDHS ரீஜனல் ஹெல்த் அத்தாரிட்டி அவையும் பெர்மிஷன் கொடுக்கணும். NMRA நேஷனல் பார்மசிட்டிக்கல் அந்த ஏஜ் அவங்க இருக்கிறாங்க அவங்களும் கொடுக்கணும். இவை எல்லாருக்கும் காசு கொடுத்து தான் இதை வச்சிருக்கேன். முனிசிபாலிட்டிக்கு என்ன பிரச்சனைன்னா காசு ரேட் சார்ஜ் பண்றதுக்குன்னா சர்டிபிகேட் ஆஃப் கம்ப்ளீஷன் கொடுக்கணும். அதே இது கொடுக்க இல்லை. இனி போய் கொடுக்கறது கஷ்டம். ஏனண்டா 5 வருஷத்துக்கு முதல் கட்டின இதுக்கு இப்ப ஏன் கொடுக்குறீங்க? அப்ப இதுக்கு தைரியமா ஒரு நியூ ரெகுலேஷனை கொண்டு வரும். இந்த ரெகுலேஷனை
உள்ளூராட்சி சபை கொண்டு வரணுமா அரசாங்கம்? இது முனிசிபாலிட்டி ஆர்டினன்ஸ். அதுல இந்த இதெல்லாம் பார்க்கணும். அல்லது கடந்த காலத்துல பிள்ளை நடந்தது ஏதாவது அதை ஒத்துக்கொள்ள மாட்டேன். கச்சேரி வந்து இந்த முனிசிபாலிட்டி அப்படி செய்யாது. நாங்கள் பிள்ளை விட்டோம்னு சொல்ல மாட்டேன். அப்ப இதுக்கு என்ன தீர்வா இருக்கும் நினைக்கிறீங்க? எனக்கு தெரியல. இது லீகல் இதான் ஒரு சேலஞ்ச். இதுக்கு தான் இந்த அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் இருக்கணும். கபிலன் போல ஆக்கள் இருக்கணும். ஒரு பார்மசி, எனக்கு தெரிஞ்ச ஒரு பார்மசிக்கு மணிவண்ணன் எழுதி கொடுத்திருக்கிறார் பெர்மிஷன். பெரிய பார்மசி, எல்லா விதத்திலையும் அவன் ரூல்ஸை ஒபே பண்ண இல்லை. நீங்க முதல்ல சொல்லிக்கிறேன், மணிவண்ணனுடைய செயற்பாடுகளை விமர்சிச்சிருந்த நீங்க கடுமையா. இவ்வாறான செயற்பாடுகள் அவற்ற காலத்துல நடந்திருக்கு. இப்ப மக்களுக்கு உள்ள இந்த தெரிவில ஏன் மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு கபிலனுக்கு வாக்களிக்கணும் நினைக்கிறீங்க? தேசிய இந்த உள்ளூராட்சி தேர்தலில் ஏன் மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிக்கணும் அல்லது வாக்களிக்க கூடாது? அவர் வந்து அவற்ற எலெக்ஷன் ப்ரொபகண்டாவில தான் தங்கி இருக்கும் நினைக்கிறேன். அவர் வந்து பெருசா ஆக்களுக்கு தெரியாது. ஆனா அவர் இட்ஸ் a வெரி குட் ஸ்பீக்கர். மற்றது வந்து அவர் வந்து பணிவான ஆள். எல்லாத்தையும் என்ன கேள்வி கேட்டாலும் பயப்படாமல் விளங்கப்படுத்துவார். பொறுமை இருக்கு, அறிவு இருக்கு, ஆளுமை இருக்கு. அது நான் நினைக்கிறேன் போய் சேரும் தான் நினைக்கிறேன் மக்கள். இனி வர போற இதுல இந்த அலை ஒன்று வரும் தானே. கடைசி நேரத்துல கபிலனும் அனுராவும் பிரைம் மினிஸ்டரும் எல்லாரும் வந்து இறங்கி இவரும் பேச, இவன் நல்ல அழகா பேசுவான், இவரும் பேச ஜனங்களுக்கு வந்து நான் போய் சேரும் தான் நினைக்கிறேன். இந்த கூட்டு வந்து திருப்பி ஒரு யாழ்ப்பாணத்துல ஒரு பெரிய ஒரு அலை வரும் தான் நான் எதிர்பார்க்கிறேன். வேணும். ஏனென்றா இந்த அரசாங்கம் வந்து அவன் பாலிசிஸ வந்து சக்சஸ்ஃபுல்லியா அமுல்படுத்துறான்னா கீழே இருக்கிற கிராமம் நகரங்கள்ல வந்து அவன் கொள்கையை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஆக்கள் வேணும். தமிழரசு கட்சி கேட்குறது நாடு அரசாங்கத்தோட, நாடு அனுராவோட இருக்கட்டும், கிராமங்கள் எங்கள்கிட்ட தாங்க. நீங்கள் சொல்றீங்க நாடு அனுராவோட தான் இருக்குது, ஆனால் கிராமங்களும் அனுராவோட வர வேணும். வந்தாதான் இந்த வளர்ச்சி திட்டங்கள். இப்ப கிராமங்களை வந்து நாங்கள் தமிழ் தேசியவாதிகளுக்கு கொடுத்தோம்னா ஒன்றுமே நடக்காது. என்னை பொறுத்தவரையில ஒன்றுமே நடக்காது. இல்ல என்றால் ஆரம்ப காலத்துல இவன் வாதம் எப்படி இருந்ததுன்னா, நாங்கள் மாகாண சபையை நாங்கள் ஏன் கொண்ட நாங்கள் என்றால் நாங்கள் வெள்ளாட்டி டக்ளஸ் போய் அதுல குந்திடுவார். மாகாண சபை இயங்காதுன்றதை காட்டுறதுக்காகத்தான் நாங்கள் மாகாண சபையை வென்ற நாங்கள். அதே மாதிரிதான் தமிழரசு கட்சியோ அல்லது தேசிய மக்கள் சக்தியோ உள்ளூராட்சி சபையில ஒரு பிரயோசனம் இல்லைன்றதை காட்டுறதுக்கு தான் நாங்கள் இதை வென்று வச்சிருக்கிறோம் சொல்லுவீங்க. மற்றது இன்னும் ஒரு விஷயத்த இந்த அரசாங்கம் வந்து அரசியல் டிவல்யூஷனை வந்து சமஷ்டி அப்படி இப்படின்னு கதை காட்டாலும் டிவல்யூஷன்ல வந்து இவ சரியான சீரியஸா இருக்கிறார். உதாரணமா மாகாண உள்ளூராட்சி சபைக்கு கொண்டு வரணும்னா அவ இது உள்ளூராட்சிக்கு பவர் கொடுக்கணும், உள்ளூராட்சிய பவர்ஃபுல் ஆக்கணும். மற்றது அதான் அவ சொல்லி நீங்க பாடசாலைகளை வந்து தேசிய பாடசாலைகளை இல்லாமல் பண்ண போறோம். பாடசாலைகள் எல்லா பாடசாலைகளும் மாகாணத்துக்குள்ள இருக்கணும், மாகாணத்தின் ஆட்சிக்குள்ள. இப்ப பாருங்க, இப்ப புதுசா ஒருத்தரும் இந்து கல்லூரி போன்ற பாடசாலைகள் எல்லாம் காலப்போக்குல தேசிய பாடசாலையா இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். அது இருக்க கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். எல்லா பாடசாலைகளும் ஒரே தரத்துல இருக்கு. அதான் நியரஸ்ட் ஸ்கூல் இஸ் பெஸ்ட் ஸ்கூல். மற்றது வந்து அவன் சொல்றாரு. மற்றது இன்னொரு பாருங்க, இந்த அரசாங்கத்தின் இன்னொரு இது கருணி இந்த கொள்கை நல்ல தெளிவா இருக்கிறார். கல்வியை எங்க துவங்கணும் எங்க முடிக்கணும். ஆரம்ப கல்வி முன்கல்விய வந்து ஒவ்வொரு 2 கிலோமீட்டருக்கு இடையில ஒரு ஸ்கூல் இருக்கணுமா. பிள்ளைகள் வந்து கனதூரம் மோட்டார் சைக்கிள்லயும் கார்லயும் போகக்கூடாது, பள்ளிக்கூடத்துக்கு நடந்து போக முடியாது, சைக்கிள் போகக்கூடியா இருக்கும். அந்த முன்பள்ளிக்கு அவ கொடுத்திருக்கிற முக்கியத்துவம் வந்து எங்களுடைய கொள்கை, நாங்கள் முன்பள்ளியில வேலை செய்யறோம். கொள்கை அதே கொள்கை தான். ஏனென்றால் முன்பள்ளியில வந்து 2 விஷயம் இருக்கு. கனவேர் வந்து இந்த முன்பள்ளி என்று கதைக்கின வழிய அதன் முக்கியமான காரணம் என்னன்னா, முன்பள்ளி தான் ஏற்றத்தாழ்வுகளை வந்து சமநிலைப்படுத்துறது. குடிசையில இருந்து வார பிள்ளைக்கும் மாளிகையில பென்ஷன்ல இருந்து வார பிள்ளையும் ப்ரொஃபஷனல் இருந்த பிள்ளைகளும் வந்தால் எல்லாரும் இந்த உழவு இங்கேயும் இருக்கிற ஆக்கள் எல்லாரும் ஒரு அளவுக்கு சமநிலைப்படுத்தி 3 வயது பக்கம் 5 வயது மட்டும் பழக்க வழக்கங்கள், லாங்குவேஜ் ஸ்கில்ஸ், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், லேர்னிங் த்ரூ பிளே, பண்புகள், எல்லாரையும் சமநிலையில பாக்குற இது பாலியல் சமத்துவம், சாதி இல்லாத எல்லாரையும் அப்படி இல்ல தானே. ஆனா இப்பவும் அந்த பிரச்சனை என்னன்னா, முன்பள்ளிகளுக்கு 1000 ரூபாய் சம்பளம் தான் அதிகரிக்கப்படுது. அதாவது 4000 இருந்து 5000 6000 தான் வழங்கப்படும். ஆனால் இன்றைக்கு 40,000 சம்பளம் வாங்குகின்ற முன்பள்ளிகளும் இருக்கு. அந்த ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது. அதை முடிவுக்கு கொண்டு வருகிறோம். அதான் இப்ப அவ சொல்றான், எல்லா முன்பள்ளி டீச்சர்ஸும் கிராஜுவேட் ஆயிருக்கணும்னு சொல்றான். தெரியும், அது ஒரு பெரிய ஒரு ஹை
ஐபா. நாங்கள் வந்து டிப்ளமா, யூனிவர்சிட்டி டிப்ளமா இருந்தா காணும், அதே தாராளமா காணும். அப்ப நான் என்ன சொல்றேன்னா, இந்த முன்பள்ளி முக்கியமான ரீசன் என்றா 90% பிரெயின் டெவலப்மெண்ட் அந்த வயதுலதான் நடக்கிறது. 5 வயதுக்கு இடையில தான் நடக்குது. முழுக்க வாழ்நாள் முழுக்கவும் நடக்கிறது 10% தான். 5 வயது பக்கம் 100 வரை இல்ல. அது சயின்டிபிக்காவும் அது வளர்ச்சி என்றது. வளர்ச்சி என்றது. அப்ப இத வந்து அரசாங்கம் கையிலேந்தி இருக்கு. இதுவரையில அப்படி இவ்வளவு கிளியரா தெளிவா ஒரு அரசாங்கம் சொல்ல. நான் நினைக்கிறேன் இந்த நீண்ட உரையாடலையும் நாங்கள் நிறைய விஷயங்கள் கதைச்சிருக்கிறோம். இந்த கருத்துக்கள்ல இருந்து மக்கள் எப்படி இந்த தேர்தலை எதிர்கொள்கிறார்கள் என்பதையும் பார்ப்போம். தொடர்ச்சியாக உரையாடுவோம். உங்களுடைய நீண்ட இந்த நேரத்தை ஒதுக்கியமோடு கலந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. மிகவும் சந்தோஷம் உங்களோட கலந்துரையாடினது. ஏனென்றா நீங்கள் உண்மையான ரியாலிட்டியை வந்து மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கிறதுல நீங்கள் ஆர்வமா இருக்கிறபடியா எனக்கு நல்ல சந்தோஷம் இந்த கலந்துரையாடல பங்கு பெற்றினது. நன்றிகள். நன்றி.